ஒரே தொழுகை தான், அந்த தொழுகைக்கு பேரு தான் மூணு. நேரங்கள் மாறும்போது அந்த தொழுகைக்கு பேரும் வந்து மாறுது. சூரியன் உதயமானதுமே தொழுதா அந்த தொழுகைக்கு பேர் இஸ்ராக், அதாவது அந்த நேரத்துக்கு பேர் இஸ்ராக்கு. இஸ்ராக்குடைய நேரத்துல தொழுறதுனால அந்த தொழுகைக்கு பேர் இஸ்ராக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 8:30, 8:45, 9 மணிக்குள்ளார தொழுவும் போது அதே தொழுகைக்கு பேர் வந்து அந்த நேரத்துல அவாபின். அவாபின்னா ஒட்டக குட்டிகள் வெயில் தாங்க முடியாம பாலைவனத்தினுடைய மணல்ல இருந்து வேகமா எந்திரிச்சு தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போய் நுழையக்கூடிய நேரம். அதனால அந்த தொழுகைக்கு பேர் அந்த நேரத்துல தொழுதா அவாபின். அதே தொழுகையை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 9:45, 10 மணி தாண்டி 11:30க்குள்ளார, அதாவது சூரியன் உச்சி சாயிறதுக்குள்ளார தொழுதாக்கா அந்த தொழுகைக்கு பேர் லுஹா. இப்படி ஒரே தொழுகை தான், அந்த தொழுகையினுடைய நேரங்கள் மாற்றி தொழுவும் போது அந்த தொழுகைக்கான பேரும் வந்து அந்த நேரத்துல மாத்தி சொல்றோம், அவ்வளவுதான். இது யாராவது விரும்பினாக்கா நான் இந்த நேரத்திலயும் 2 ரக்காத் தொழுறேன், இந்த நேரத்திலயும் 2 ரக்காத் தொழுறேன், இந்த நேரத்திலயும் 2 ரக்காத் தொழுறேன், தாராளமா தொழுதுக்கிட்டோம். ஒருத்தர் இங்க 4 அங்க 4 அங்க 4 தாராளமா ஒரு தொழுதுக்கிட்டோம். இல்ல ஏதோ ஒரு நேரத்துல தொழுறேன், அது காலையில சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் உச்சி சாயறதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேரத்தை அது கவர் பண்ணிருச்சு, அந்த சுண்ணாவை நம்ம ஃபாலோ பண்றோம்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், கரெக்டா அவர் அந்த நபி அவர்கள் அந்த நேரத்துல சொன்ன அந்த தொழுகையினுடைய சுண்ணாவை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். இது சேம் வந்து ஈக்குவல் இரவு தொழுகை மாதிரி தான். முன்னேரத்தில் ஒருத்தர் தொழுதா அதுக்கு பேர் சலாத்துல்லைல் அல்லது கியாமுல்லைல். நடுநாத்திரியில் எந்திரிச்சுதா அது பேர் வந்து சலாத்துல்லைல். தூங்கி எந்திரிச்சு தொழுதா அதுக்கு பேர் வந்து தஹஜ்ஜுத். இவ்வளோதான். ஆனால் தொழுகை ஒன்று, நேரங்கள் மாறும்போது அந்த தொழுகையை வந்து மாற்றி உச்சரிக்கிற மாதிரி தான். சேம் சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் உச்சி சாயறதுக்குள்ள 3 நேரம். தொழுகை ஒன்று தான், அந்த 3 நேரத்தில் அடியார்கள் மாறி மாறி தொழுகிறதுனால அந்த தொழுகைக்கு பேர் வந்து மாற்றி உச்சரிக்கப்படுதுச்சு. இதுதான் அந்த பேஸு. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஜஸாக்கல்லாஹு.